தேமுதிக இன்னும் கூட்டணி அறிவிக்கல. அதுக்குள்ள ஒரு விருப்பு மனு தாக்கல் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்துல இருக்காங்க. என்னடா அது இன்னும் கூட்டணி குறித்து அறிவிக்கல, என்ன பண்றதுன்னு தெரியலாம இருக்கு. ஆனா இந்த நேரத்துல விருப்பு மனு தாக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் 234 தொகுதி விருப்பு மனு வாங்குறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்தவங்க நேரா எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முருகன் உங்களுக்கு தேமுதிக என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், உடனே சொல்லிட்டேன். நான் 2 நாளா இங்க இல்ல. நான் டெல்லிக்கு போயிட்டேன். ராகுல்ஜியை சந்திச்சேன். அதனால வந்து நாங்க இங்க நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னா. டெல்லிக்கா எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல. அங்க அமெரிக்கா ஒப்பந்தம் அது இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா? அதை குறித்து நான் டெல்லியில நம்ம ராகுல்ஜி கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். அதெல்லாம் நான் வந்து அதை பத்தி பேசணும் அப்படின்ட்டேன். உடனே நீங்க எப்போ வரீங்களோ நான் சென்னைக்கு வந்துட்டா சொல்லுங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம தேமுதிக என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க ஒரு 1/2 அன் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணி நேரா நம்ம கட்சி ஆபீஸ் தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டேன். அங்க போனா நம்ம அந்நியர் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. என்ன பார்த்தோன்னே பிரஸ் மீட்டை பாதியில கட் பண்ணிட்டு வாங்க முருகன் நான் வாங்க போய் அப்படின்னாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், மேடம் நீங்க பிரஸ் மீட்டை கொடுத்து வந்துருங்க. எனக்காக நீ வந்து பாதியில கட் பண்ணிட்டு வர வேண்டாம் அப்படின்னா. இல்ல பரவாயில்ல வாங்க பிரஸ் மீட் அப்புறம் பார்த்துல உங்க கூட பேசணும் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், மேடம் நான் தான் உங்ககிட்ட பேசணும் வந்தேன் அப்படின்னா. இல்ல முருகன் நானும் உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் இருந்தா நீங்களும் நேரில் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. சரி மேடம் சொல்லுங்க அப்படின்னா. இப்போ நான் சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் மேடம் ஃபர்ஸ்ட் அதை கேட்டுருமாண்ணா. சரி சொல்லுங்க நேரில் வந்திருக்கீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு கொஸ்டினோட தான் வந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நான் அப்போ கேட்டேன் மேடத்திட்ட, மேடம் நீங்க ஒன்றும் கூட்டணி அறிவிக்கல, தொண்டர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க விருப்ப மனு வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இது எப்படி மேடம் அப்ப நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, முருகன் ஆல்ரெடி நான் சொன்னதான் அவங்க கிட்ட மறுபடியும் வேணா சொல்றேன். எனக்கு 14 தொகுதி வேணும். பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, பிளஸ் மந்திரியில ஒரு அமைச்சர் சீட்டு வேணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. 14 சீட்டு ஓகே, ஒரு ராஜ்யசபா சீட்டு ஓகே மேடம். ஆனா ஒரு மத்திய அமைச்சர் பதவி கேட்கிறேன் மேடம். இது எப்படி மேடம் வாய்ப்பு? இதுக்கு சத்தியமா சான்ஸ் இல்லை மேடம்ன்ற மாதிரி சொன்னேன். அப்பதான் உடனே சொன்னாங்க, இல்ல முருகன் இதுக்கு வந்து எந்த கட்சி உடன்போடு அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன். நாம எந்த கட்சியை கூட கூட்டணி வைக்கிறோம் அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், மேடம் நீங்க 14 அதிகம். அது இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கறீங்க. அது இல்லாம மத்திய அமைச்சர் பதவி வேற கேட்கறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணியில வந்து ஏடிஎம்கே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி மேடம் கொடுப்பாங்க அப்படின்னா. அப்பதான் அவங்க வந்து ஒரு காரணம் சொன்னாங்க. எனக்கு 14 கூட 10 தொகுதி தான் செய்யணும் அப்படின்னாங்க. ஏன் மேடம் இந்த இரட்டை இலக்கிலே இருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். நீ எல்லாமே 6, 8 தான் கொடுத்துட்டுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து 10ல இருக்கீங்க, 12ல இருக்கீங்களே என்ன காரணம் கேட்டா. அப்பதான் அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அது கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னா, இப்ப நம்ம கேப்டன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருப்பாங்களா அவங்களோட நிர்வாகிகள், கட்சியில கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு சிலர் வந்து கேப்டனை துரோகம் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக கூட விசுவாசமா இருக்காங்க. கட்சிக்காக வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம கட்சி சார்பா ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் ஒரு பதவி ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இத்தனை தொகுதி கேட்கறேன் அப்படின்னாங்க. சரி மேடம் யார் யாருன்னு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா மோகன், பார்த்தசாரதி, நல்ல தம்பி, வெங்கடேஷ் இது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து நம்ம கட்சியாக ஆரம்பத்துல இருந்திருக்காங்க முருகன். அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். அதனாலதான் நான் வந்து வலுக்கட்டாயமா 10 தொகுதி வேணும்னு கேட்கறேன் அப்படின்னாங்க. சரிங்க மேடம் இப்ப நீங்க கேட்கற தொகுதி கொடுக்கறதுக்கு எந்த கட்சி ரெடியா இருக்குது மேடம்? எனக்கு எதுவும் தெரியல மேடம் மாதிரி நான் சொன்னேன். அப்பதான் அவங்களும் சொன்னாங்க, ஆமா ஏடிஎம்கேல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா நான் திமுக பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது ஒருவேளை ஓகே ஆச்சுன்னா நம்ம சண்டே வந்து கையெழுத்து போட்டுருவோம், ஒப்பந்தம் பண்ணிடலாம். அது தொடர்ந்து 17ஆம் தேதி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். நம்ம யார் கூட கூட்டணி இருக்கிறது அப்ப நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். 17ஆம் தேதிக்குள்ளார நம்மளோட இறுதி முடிவு வந்து சொல்லிடலாம். நம்ம எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறோம், எந்த தொகுதியில போட்டியிட போறோன்றதை நம்ம 17ஆம் தேதிக்குள்ள சொல்லிடலாம் அப்படின்னாங்க. நான் அப்ப கேட்டேன் மேடத்துக்கிட்ட, மேடம் நீங்க எந்த தொகுதியில் போட்டியிட போறீங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம கேப்டன் போட்டியிட்ட ரிஷிவத்தம் தொகுதியிலே போட்டிட்டு நானும் போட்டியிட போறேன் அப்படின்னாங்க. அது இல்லாம நமக்கு எந்தெந்த தொகுதி மேடம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ராணிப்பேட்டை, வேலூர், விருதாச்சலம் இந்த மாவட்டங்களை தான் நம்ம தொகுதியை வந்து தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னாங்க. இப்படி நானும் அந்நியர் பிரேமத்தா அவர்களும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு ஏடிஎம்கே ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி தம்பி முருகன் நீங்க எங்க இருக்கீங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. சார் சொல்லுங்க சார் இங்கதான் மேடத்துக்கிட்ட தான் இருக்கேன், அந்நியர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் மேடத்துக்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்க 14 தொகுதி கேட்கறாங்க, பிளஸ் ராஜ்யசபா சீட்டு, அமைச்சரவை மந்திரி பதவி கேட்கறாங்க. நீங்க கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன், சார் நான் இப்பதான் அவங்க மேடத்துக்கிட்ட விளக்கமா பேசினேன். அவங்க காரணத்துல சொன்னாங்க, இதுக்கு மேல நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஒண்ணு நீங்க இறங்கி வர மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா மேடம் வந்து திமுக பக்கம் போற மாதிரி இருக்குன்னா, சரி ஓகே நான் வேணா மேல இடத்துல பேசுறேன் அப்படின்னாங்க. சரிங்க சார் நீங்க பேசுறத பேசுங்க, இன்னும் 2 days டைம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு முடிவு சொல்லுங்க சார் அப்படின்ட்டேன். சரிங்க நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னாங்க. அரசியல் வட்டாரத்தில் நான் விசாரிச்ச அதிகம் தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா திமுக வந்து அவங்க கேட்கிற தொகுதியும் அவங்க கேட்கிற சில பொறுப்புகளை கொடுக்கறதுனால அவங்க திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில நாட்களை வந்து தேமுதிக எந்த பக்கம் போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.